கூலிங்காக தண்ணி இருக்கா? இருக்கா? அது என்ன சர்பத்து மாதிரி? நெல்லிக்காய் சாறு. நெல்லிக்காய் சாறு. தண்ணி ஊரில் கலந்து இதான் தண்ணியா? ஊற்றி எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஊற்றி வச்சேன். இங்கே பாருங்க, அந்த காலத்தில் தூக்குவாளியில் வைக்கிற மாதிரி எங்கள் அம்மா தண்ணியை வாளிக்குள்ளே வச்சுருக்காங்க. என்ன பெனிஃபிட் தெரியுமா? பிளாஸ்டிக் பாட்டிலில் ஊற்றி உள்ளர போட்டோம் அப்படின்னா அது அன்வான்டாக பிளாஸ்டிக்கில் சேரும். அது பிளாஸ்டிக்கில் வச்சு குடித்தா நல்லதில்லை. அது தவிர்க்க முடியாத நேரத்துக்கு இதுமாரி ஃப்ரீசிங்லலாம் போட்டால் அது தேவையில்லாத வேலை தானே அது. அது ஒன்று. ரெண்டாவது, அதில் வச்சா நல்லா கூலிங் ஆகும். நல்ல கூலிங் ஆகும், சூப்பராக கூலிங் ஆகும் அந்த தூக்குவாளியில் வச்சா. சில்வர் வாளி, தூக்குவாளின்னு இல்லை, சில்வர் வாளி. இவர் ஐஸ் வாட்டர் எடுத்து கொஞ்சோண்டு குடிப்போம் கலந்து. அப்படியே குடிக்க முடியாது, ஃப்ரீசரில் இருந்திருக்கு. ஏப்பா தண்ணி சமைச்சில்லுன்னு இருக்கு. எடுத்து குடிப்போம். இந்த கோடைக்கு அடிக்கிற வெயிலுக்கு மண்டையை புழக்குது வெயில். ஏதோ ஆனோ தோணோன்னு என்னமோ ஒன்று கிளம்பியிருக்கான். அது வேறு ஒரு பக்கம் போயிட்டு கிடக்கு. என்ன கதைன்னு தெரியல. அது பேர் என்னம்மா? என்னமோ தோணோ தானோன்னு என்னமோ ஒன்று கிளம்பியிருக்கே. இந்த கடல்லேருந்து வருது. எல்னினோவா? அது வெயில் தாக்கம். அதாவது ஹீட் ரிலேட்டட் தான் அது. சும்மா இல்லாமல் இந்த ஏதோ சூரியன் துப்பி இருக்கும் போல் இருக்கு. அது இங்கே வரைக்கும் எதிரொலிக்குது. அக்னி வயிறே நம்ம ஊர்லலாம் தாங்க மாட்டாங்க. இது என்னமோ அலோனினோன்னு என்னமோ ஒன்று வருதான். அதை எப்படி தாங்க போகிறாங்க? நல்லா பார்த்துட்டு கரெக்டாக சொல்லுங்கள். இல்லை, உண்மையில தான் அது வெப்பம் ரிலேட்டட் தான். ஓவர் ஹீட்டு ஏதோ ஒன்று அந்த புயல் மாரி ஒன்று வருது அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்களே. வெப்பம் ரிலேட்டட் தான். சேப்பு கலரில் தான் போடுறாங்க. அந்த நியூஸ் எல்லாம் அப்படி தான் வருது. அப்போ அப்படி தானே அது எல்னினோ. சாம்பார் கொஞ்சம் நிறையா ஊற்றுங்க. எத்தனை மணிக்கு கிளம்புறோம் இங்கேருந்து? 4:30 இருக்கணும். அப்படிலாம் கிளம்ப ஒரு 3:30 மணிக்கு கிளம்பும். கரெக்டாக இருக்கும். போயிட்டு ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு வெளியே கொண்டு வரலாம். இந்த கையை கழுவிட்டு வரேன், சாப்பிட்லாம். சரி, நான் போய் சாப்பிட போகிறேன். டாட்டா. எல்லோரும் போய்ட்டு வாங்க. சாப்பிடும்போது கையை கழுவிட்டு சாப்பிடுங்க.